ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள பார்க்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. தினமும் தேவன் தருகின்ற வார்த்தையை எடுத்து அதை உங்களுக்கு பிரசன்ட் பண்றோம். அவர் சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து அந்த வார்த்தையை கொண்டு வரோம். கடமைக்கு என்று அந்த வார்த்தையை கொண்டு வரல. அவர் சமூகத்தில் அமர்ந்து அந்த வார்த்தையை நாங்கள் கொண்டு வருகிறோம். இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அநேகர் அதை பார்த்து உங்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த கருத்தை பதிவிடுறீங்க. கமெண்ட்ஸில் வந்து பார்க்கும்பொழுது, அதில் நீங்கள் பதிவிடும் பொழுது, அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அது 1, 2ன்றது கன்டென்ட் இல்ல. ஆனால் நேரத்தை அதற்கென்று டைம் எடுத்து அதை டைப் பண்ணி அனுப்புறீங்க பாருங்க. வி ஆர் வெரி ஹாப்பி டு see that comments. நல்லா கவனிச்சு பாருங்க. நேத்து நம்ம ஒரு சில காரியங்களை தியானம் செய்தோம். என்னென்ன காரியங்கள், வேதம் எவ்வளோ முக்கியம். நம்முடைய பலன் எதில் இருக்கு? வேதத்தில் இருக்கு. நம்ம யார் பலப்படுத்துவா? வேதம் தான் பலப்படுத்தும். யார் ஒருத்தவங்க தானா வேதத்தை எடுத்து வாசிக்கிறாங்களோ அது எதற்கு அடையாளம் என்றால் அவங்க கர்த்தர் மேல பிரியமா இருக்கிறாங்க. அவர் யார் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுறாங்க. தேவன் மேல பிரியமா இருந்தா வேதம் எடுத்து வாசிப்போம். வேதம் எடுத்து வாசித்தா அவர் நமக்குள் வாசம் செய்வார். அவர் மாத்திரமல்ல, பிதா நமக்குள் வாசம் செய்வார். பிதா மாத்திரமல்ல, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேரும் நமக்குள்ள வாசம் செய்வாங்க. எப்போ வாசம் செய்வாங்க அப்படின்னா, வேதத்தை நீங்களும் நானும் எடுத்து வாசித்தாதான். உங்களுக்கு கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க. நீங்க இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கலாம்னு வாசிப்பீங்க. வாசித்த உடனே அதிலிருந்து ஆவியானவர் புதுவிதமான வெளிப்பாடு உங்களுக்கு கொடுப்பார். அதே அதிகாரத்தை ஒரு 1 மந்த் கழித்து நீங்க திரும்ப வாசிப்பீங்க. வேறு விதமான வெளிப்பாடு கொடுப்பார். இந்த வேதம் ஒவ்வொரு நாளும் புது புது வெளிப்பாடுகளை பல கோடி பரிசுத்தவான்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அநேகருக்கு புது புது வெளிப்பாடு ரெவலேஷன்ஸ். இட்ஸ் கிவிங் மோர் அண்ட் மோர் ரெவலேஷன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டே. ஒரு நாளும் இந்த வேதம் இட்ஸ் a seed. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கருத்து தான். ஒரு விதை போடுறோம், போடுறது ஒரே ஒரு விதை தான். ஆனால் அந்த விதைக்குள்ளேருந்து வருகின்ற அந்த பிளான்ட், அந்த ட்ரீ பல லட்சங்கள், பல ஆயிரம் கணக்கான கனிகளை கொடுக்கிறது. அதான் இந்த பைபிள். இந்த வேதம் என்கின்றது வார்த்தை. அது நமக்குள்ளே இன்செர்ட் பண்ணும் பொழுது அது வளர்ந்து 30, 100 அப்படின்னு கனி கொடுத்து கொண்டு போயிட்டே இருக்கு. இட்ஸ் வெரி பவர்ஃபுல்லான ஒரு காரியங்கள் இதெல்லாம். ஆமென். நீங்க எத்தனை பேர் இதை கவனித்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில எனக்கு தெரியல. நீங்க ஒரு இக்கட்டான ஒரு காரியத்தில் சிக்கிட்டு இருப்பீங்க. மேபி அது உங்களுடைய கவனக்குறைவினால நீங்க சிக்கியிருக்கலாம். அல்லது பிசாசினுடைய சூழ்ச்சியினால சிக்கப்பட்டிருக்கலாம். அல்லது மனிதர் உங்க மேல இருக்கிற அந்த ஒரு ஒரு ஜெலஸ் என்வினால நீங்க ஒரு காரியத்தில் சிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இருக்கிற நீங்க இதிலிருந்து நான் எப்பொழுது வெளியே வருவேன் என்று ஒவ்வொரு நாளும் ஆர்வமாக இருக்கும் பொழுது, அதற்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது, இவங்கள மாரி என் வாழ்க்கை மாறாதா? இவங்க பாரு எவ்வளோ ஃப்ரீயா சுதந்திரமா இருக்காங்க. எனக்கு எப்போ இந்த சுதந்திரம் கிடைக்கும்? இவங்கள போல எப்போ நான் ஃப்ரீயா போவேன்? அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நீங்க ஜெபத்துல அமரலாம் அப்படின்னு போகும் பொழுது, உங்களுக்கு ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். என்ன சத்தம் என்றால், தடையாக இருக்கிறது. நீ ஜெபிக்கின்ற காரியம் இன்னும் தடை இருக்கிறது. தடை நீங்கவில்லை என்ற ஒரு உங்க ஆவி அதை ரெகக்னைஸ் பண்ணும். உங்க ஆவி அதை ஐடென்டி பண்ணும். நீங்க அதை கண்டுபிடிப்பீங்க. இன்னொரு ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் என்றால், இந்த காரியத்தில் உனக்கு ஜெயமே இல்லை. ரொம்ப தீமையான ஒரு முடிவு உனக்காக ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் ஒரு சவுண்டு கேட்டீங்க. என்ன பேசுகின்ற சத்தம் கேட்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இருந்து இந்த காரியம் இன்னும் முடியல. இந்த காரியம் இன்னும் சில தடைகள் இருக்கிறது. இந்த காரியத்தில் இன்னும் நிறைய காரியம் தடையாக கொண்டு வந்து போடப்பட்டிருக்கிறது. பிசாசு இன்னும் ஆக்ரோஷமாக இந்த காரியத்தில் சுற்றித் திரிகிறான். அவன் உன்னை விடுவிக்க, அவன் உனக்கு அதிசயம் செய்ய தடையாக இருக்கிறான்ற ஒரு சத்தம் இங்கே கேட்கப்படுகிறது. இன்னொரு சத்தம் கேட்கப்படுகிறது. என்ன சத்தம் கேட்கப்படுகிறது என்றால், இந்த காரியத்தில் உனக்கு ஜெயமே இல்லை. உனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கிறது. மிகப்பெரிய தீமை இருக்கிறது. இப்போ இது 2மே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருந்து பேசுறது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். நீங்க ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு தெளிவா ஆவியில் பேசுவார். இந்த காரியம் தடையாக இருக்கிறது. இன்னும் உன்னுடைய ஜெபமும் தூபவர்க்கமும் துதியும் தேவைப்படுகிறது. Still we need your prayer. இது பரிசுத்த ஆவியானவர். இன்னொன்று ஒன்று சத்தம் கேட்டிருப்பீங்க. அது என்ன சத்தம் என்றால், இந்த காரியம் தீமையாக முடியும். இதில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் உனக்கு எதுவுமே ஜெயித்து வைக்கல.
உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் நீ வேணா எழுதி வைத்துக்கொள். இப்படியே தான் போகும். இதுல அதிசயமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர், அதாவது இயேசு கிறிஸ்து குமாரனே உனக்கு இதில் எந்த அதிசயமும் செய்யவில்லை என்று மிக தெளிவாக அழகாக பேசப்படும். இதில் என்ன பெரிய ஆச்சரியம், பியூட்டி என்ன சொல்லுங்க? நம்மில் பல பேர் இந்த சத்தத்தை கேட்காம இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். முன்னாடியே ஒருத்தர் பேசிட்டாரு தோட்டத்தில். என்ன பேசுறாருன்னா, நீ தோட்டத்தில் எல்லா கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புசிக்க கூடாது. அப்படி புசித்தனா என்ன ஆகும் அப்படின்னா சாகவே சாவாய் என்று முன்னாடியே ஆரம்பத்திலே பேசிட்டாரு. நடுவில் வந்து என்டர் ஆகல. சர்ப்பம் பேசும் பொழுது இல்ல 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 அப்படி இல்லை, நான் சொல்றேன் இதை மாத்திரம் புசிக்காதுன்னு. ஆஃப்டர் சர்பண்ட் ஸ்பீக்கிங் டு ஈவ், சர்ப்பம் ஏவாள் கிட்ட பேச ஆரம்பித்த பிறகு தேவனாகிய கர்த்தர் ஏவாள் கிட்டையும் ஆதாம் கிட்டையும் வந்து ஒரு கான்வர்சேஷனை வைத்துக் கொள்ளவில்லை. எல்லாத்தையும் உருவாக்கிட்டு ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சாப்பிடலாம், யூ கேன் பி மல்டிப்ளை அண்ட் டொமினியன் ஓவர் எவ்ரிதிங், I'll give you authority. எல்லாமே கொடுத்துட்டாரு. ஆளுகை செய்யலாம், அதிகாரத்தை கொடுக்கலாம், எல்லா கனியும் புசிக்கலாம், everything I gave to you, but you should not eat the good and that tree, life and death. You should not eat the tree which is producing life and death. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்க கூடாது அப்படின்னு பிஃபோராகவே கொடுத்துட்டார். இப்போ பிஃபோராக கொடுத்ததை ஒருத்தன் வந்து உடைக்கிறான். எப்படி உடைக்கிறான் அப்படின்னா, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஆல்வேஸ் எனிமி கம்ஸ் வித் கொஸ்டின் மார்க், ஆல்வேஸ் ஜீசஸ் கம்ஸ் வித் ஆன்சர். ஒவ்வொரு முறையும் சத்துரு உங்களிடத்தில் வரும் பொழுது கேள்விக்குறியோடு வருவான். தேவன் ஒரு நாளும் குழப்பத்தோடு உங்ககிட்ட வரமாட்டார். குழப்பமான காரியத்தை உங்க கையில் கொடுக்க மாட்டார். உங்களுடைய தீமையை நன்மையாக மாற்ற செய்வார். இப்போ அவன் என்ன பேசுறான், அந்த சர்ப்பம் என்ன பேசுது, நீ தோட்டத்தில் எல்லா கனியும் புசிக்கலாமா? புசிக்கலாம். இது என்ன, இந்த கனியை இதை புசிக்க கூடாது, ஏன் புசித்தா நீங்க சாவீங்கன்னு சொல்லிடுற. ஐயோ, சாக மாட்டேன், நீ அவரை போல மாறுவ. அவர் உங்ககிட்ட சொன்னாரா கனியை புசிக்க கூடாது என்று சொன்னது உண்டோ? பதில் என்ன வந்திருக்கணும்? ஆமா சொன்னாரு. எப்ப சொன்னாரு? எல்லாத்தையும் உருவாக்குனார்ல, அப்பயே சொன்னார் இந்த கனியை புசிக்க கூடாது அப்படின்னு. நீ புசித்தா சாகவே சாவேன் எப்பயே சொல்லிட்டார். சொன்னதை அவன் ஒரு கொஸ்டின் மார்க்கோட கொண்டு வரான். இந்த பக்கம் உங்களுக்கு கர்த்தர் தருகின்ற வார்த்தை என்னன்னா, சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டேன், தட்ஸ் ஆல். திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு வந்து அப்படியே உங்ககிட்ட கெஞ்சலாம் மாட்டார். ஐயோ இல்லை இல்லை பயப்படாத, அப்படிலாம் கெஞ்சலாம் மாட்டார். ஒன்ஸ் இஸ் ஸ்போக்கன் மீன்ஸ் தட்ஸ் ஆல். ஒரு முறை பேசினார்னா பேசினதான், அவ்வளோதான். தன் நிலையை அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். ஆனால் இவன் அப்படி கிடையாது. நீங்கள் அவருடைய வார்த்தையிலிருந்து வழி விலகி அவனுடைய கோட்டைக்குள், அவன் வட்டத்துக்குள் வர வரைக்கும் அவன் பேசிக்கொண்டிருப்பான். மீண்டும் இந்த வார்த்தையை நான் சொல்றேன், தேவன் கொடுத்த வார்த்தையிலிருந்து நீங்க வழி விலகி அவன் எதிர்பார்க்கிற அந்த வட்டத்துக்குள் வர வரைக்கும் அவன் தன்னுடைய பேச்சை ஒரு நாள் நிறுத்த மாட்டான். சரித்திரத்தில் நிறைய பேர் சொல்றாங்க, many scholars are telling, ஒரு முறை மாத்திரம் சர்ப்பம் ஏவாளை வஞ்சிக்கவில்லை, பல முறை சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது. ஒரு நாள் விழுந்துட்டாங்க. நீங்க கேட்கின்ற சத்தம் என்ன சத்தம்? இந்த காரியத்துல கரெக்டா இருக்குங்க. உண்மையா அவன் பேசுறதும் உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியமும் எடுத்து பாருங்க, மிக சரியாக இருக்கும். அவன் பேசுறது அப்படியே நடக்கும். எந்த விதமான அதிசயமோ, எந்த விதமான ஆச்சரியமான காரியமோ, எந்த விதமான ஒரு மாற்றமோ உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. இன்னும் சொல்ல போனா இருக்கிறத விட மோசமான நிலைமையில போய் தள்ளப்பட்டு இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா தேவன் இருக்கிறாரா என்ற சந்தேகமே உங்களுக்கு வந்திருக்கும். நான் ஒரு காரியத்தை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை தான். நீங்க ரொம்ப நாளா சில காரியத்திற்காக காத்து கொண்டு இருக்கலாம். அது 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 25 வருஷம் நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். இத்தனை வருஷத்தில் தேவன் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. அவர் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகமே எனக்கு எழும்பி இருக்கு. அதனால நான் ஜெபம் வாசிக்கிறத நிறுத்திட்டேன், அதனால நான் அவரை தேடுகிறத நிறுத்திட்டேன் அப்படின்னா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நாம் எதற்காக அவரை தேடுகிறோம் என்றால் அவர் எனக்கு நன்மை செய்யணும், அவ்வளோதான்.
நீங்க பேங்க்ல உங்க அக்கவுண்ட்ல பணம் டெபாசிட் பண்ணா தான் உங்களால பணத்தை எடுக்க முடியும். வித்தவுட் டெபாசிட், வித்தவுட் அக்கவுண்ட் ஹோல்டரா இல்லாம நீங்க உங்க பேங்க்ல போயிட்டு பணத்தை எடுக்க முடியாது. தேவனோடு தொடர்பில் இல்லாம, தேவனோடு ஐக்கியத்தில் இல்லாம, எனக்கு நீங்க தான்ப்பா வேணும் என்கின்ற இடத்துல இல்லாம, உங்களால அவரிடத்திலிருந்து நன்மை பெற முடியாது. ஈவன் தோ he finished everything in the cross. உங்களுக்காக சிலுவையில அவர் எல்லாத்தையும் முடித்து வைத்திருந்தாலும், நீங்கள் அவரிடத்தில் தொடர்பு கொண்டால் தான், நீங்கள் அவரோடு உறவில் இருந்தால் தான், நீங்களும் அவரும் ஒரே சரீரமாக இணைக்கப்படாத வரைக்கும் உங்களுக்கான அதிசயத்தை நீங்க நானும் பெற முடியாது. உங்களுக்கான அதிசயத்தை யார் தடை செய்கிறார் என்றால், பிசாசோ வேறு யாரோ கிடையாது. நீங்க தான் உங்க அதிசயத்தை தடை செய்றீங்க. ஏன் அப்படின்னா, நமக்குள்ள சில அவிசுவாசம் வந்திருக்கு. ரோமர்ல ஒரு வசனம் இருக்கு. அதை வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 10வது அதிகாரம். எல்லாருக்கும் இந்த வசனமும் இந்த அதிகாரமும் தெரிந்த ஒரு அதிகாரம், தெரிந்த ஒரு வசனம். ரோமர் 10வது அதிகாரம். எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் 17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆதலால் விசுவாசம் கேள்வினால. அந்த கேள்வினா நிறைய பேர் நினைப்பாங்க, ஓ கேள்வி கேட்கறது இல்லை, கேட்கிறோம், வசனங்களை கேட்கிறோம். நீங்க ஒரு பாட்டு ஒன்று கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டை நீங்க அப்படியே பெர்ஃபெக்டாக பாடிடுறீங்களா? இல்லை, அந்த பாட்டை கேட்குறீங்க 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 கேட்டு 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 என்ன ஆகுது, அந்த பாட்டு உங்க மனசுல பதியப்படுகிறது. திடீர்னு அந்த பாடல் எந்த சரணத்தில் இருந்தாலும் வேற யாரோ அந்த பாட்டை தப்பா பாடினாலும் நீங்க சொல்லுங்க, அப்படி வராது அந்த பாட்டு, ஸ்டான்ஸா அப்படி இல்லை, அந்த பாட்டு இப்படி என்று நீங்க சரி செய்றீங்க. எப்படி? அந்த பாட்டை கேட்டு கேட்டு நீங்க எவ்வளோ அதிகமாக வசனத்தை கேட்டு 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 உள்ள ஸ்டோர் பண்றீங்களோ அந்த வசனம் உங்களுக்கு கிரியை செய்யும். உங்களில் சில பேர் இருக்கலாம், இந்த வார்த்தையை ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை. அநேகர் எந்த ஒரு கட்டில் பிடிப்பட்டு இருக்கிறாங்கன்னா இந்த கடைசி காலத்தில் அவங்களுக்கு நடக்காத ஒரு காரியத்தை பார்த்து இப்பொழுது வரைக்கும் அந்த காரியத்தில் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி 1% கூட அதிசயம் நடக்காதனால அவங்க என்ன மைண்ட் செட்டில் வந்துட்டாங்கன்னா, நான் தேவனை தேடுவது வீண், ஆகவே நான் மீண்டும் விட்டு வந்த பாவமான வாழ்க்கைக்கே நான் போகிறேன். நீங்கள் அப்படி போகும்பொழுது இந்த சத்தம் ரொம்ப தெளிவாக கேட்கப்படும். என்னன்னா, ஆமாம் நீ பாவமான வாழ்க்கைக்கு போயிடு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாவமான வாழ்க்கைக்குள்ள கொண்டு போக மாட்டார். அதே போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு நாளும் தீமையான முடிவை வைத்திருக்க மாட்டார். எரேமியா 29:11 போடப்பட்டிருக்கு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். துன்மார்க்கனாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமான காரியம் என்னென்னமோ செய்து கொண்டிருந்தாலும் நீங்களும் நானும் அவர் சமூகத்தில் அமர்ந்து மன்னிப்பு கேட்ட அவர் மன்னிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது எப்படி இந்த காரியத்தில் உங்களுக்கு தீமையான முடிவை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருப்பார்? இது முழுக்க முழுக்க பேசுவது யார் என்றால் பிசாசு. உங்களுக்குள்ள பல குழப்பங்கள் ஓடும். நான் பார்க்கிறது தடையாவே தெரியுது. நான் ஜெபத்தில் ஒவ்வொரு முறையும் ஆர்வமாக போய் அமர்றேன், ஒவ்வொரு முறையும் விசுவாசமாக ஜெபித்துட்டு வரேன். ஆனால் ஜெபித்துட்டு வரும்பொழுது மழை தான் தெரியுது, தடை தான் தெரியுது. என் ஹார்ட்டில் விடுதலையே தெரியல. என் ஹார்ட்டில் அந்த காரியம் முடிந்த மாதிரியே ஒரு அதிசயமே தெரியல, அப்படியே இருக்குது. அப்படின்னா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தேவன் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவருக்கு தேவை உங்களுக்கு ஜெபம். இல்லை ஹாப்பி, நான் அதிகமாக ஜெபிச்சிட்டேன், அதிகமாக உபவாசம் இருந்து பார்த்துட்டேன், ஆனாலும் தடையா இருக்கு. சரி ஓகே, தடையா இருக்கு, என்ன பண்ண போறீங்க? நீங்க சொல்லுகின்ற அந்த காரியத்துக்குள்ளே ஆவியானவர் வரார். சரி தடையா தான் இருக்கு, என்ன பண்ணலாம்? பின்வாங்கிடுவோமா? மீண்டும் விட்டுட்டு வந்து அந்த பாவமான வாழ்க்கைக்குள்ளே போயிடுவோமா? ஜெபிக்காம இருப்போமா? ஆவியானவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், சரி என் சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து பார்த்து காரியம் முடிந்த மாதிரி தெரியல, தடையா தெரியுது என்ற ஒத்துக்கொள்றேன். இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு பின்மாற்றம் அடைஞ்சு வேதம் வாசிக்காம ஜெபிக்காம ஆராதிக்காம யாரோ மாதிரி இருக்கிறீ, இப்போ காரியம் முடிஞ்சிருச்சா? இன்னும் மோசமாக தான் மாறி இருக்கு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, முடிவு உடனே வராது. உங்க ஜெபம் இன்னும் தேவைப்படுது, உங்க விசுவாசம் இன்னும் தேவைப்படுது. நீங்க பார்க்கிற அந்த காரியத்தில் ரொம்ப ஒரு மலை மாதிரி, ஒரு அரண் மாதிரி, ஒரு வெண்கல வானம் இருண்ட போல இருக்கு, ஒரு மாதிரி பிரான்ஸ் மாதிரி தெரியுது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கற்பாறை மாதிரி தெரியுதுன்னா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க,
அப்போ தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற அதிசயம் எவ்வளோ பெரிய அதிசயம், அதை தடுக்க அவன் எவ்வளோ பெரிய சக்தியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் பாருங்க. அவன் சும்மாலாம் வரல. அவன் தன்னுடைய மொத்த வல்லமையும் பயன்படுத்தி தான் உங்களை தடையை காமிச்சு கொண்டிருக்கிறான். அவன் சும்மாலாம் வரல. அவன் மொத்த வல்லமையும் பயன்படுத்தி தான் உங்களை தடையை காமிச்சு கொண்டிருக்கிறான். ஏன்? அப்பதான் நீங்க அதற்கு பின்னால் தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை பெற முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? இது தடையா இருக்கியா, அரண் மாதிரி இருக்கியா, வெண்கலம் போன்று இருக்கியா, இதை அசைக்க முடியாது என்ற உங்க இதயத்துக்குள்ள நீங்க பேசிக்கொண்டு பின்மாற்றம் அடைஞ்சிடுவீங்க. ஆனா அந்த தடைக்கு பின்னாடி தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அதிசயம் உன் கைக்கு வரல. அவன் ஜெயிச்சிட்டான். அவன் ஜெயிச்சிட்டான் இந்த யுத்தத்துல. ஆனா யார் ஒருத்தவங்க நான் அவர் இடத்திலிருந்து இந்த அதிசயத்தை பெற வரைக்கும் என் ஜெபமும் என்னுடைய துதியும் ஓயாது. இந்த நாவிலிருந்து அவர் உயர்த்துகின்ற உயர்வு துதி ஒரு நாள் ஓயாது என்று யார் இருக்கிறீங்களோ, நான் ஒரு வார்த்தை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். யோபு பட்ட போல, யோபு தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த துன்பத்தை போல நீங்களும் நானும் சந்திக்கல. இயேசு கிறிஸ்து பாடு அனுபவித்தது போல நீங்களும் நானும் அவ்வளோ ஒன்றும் பெருசா அனுபவிக்கல. சின்ன சின்னதான் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். இதுவே தாங்க முடியல. நாம் எதிர்பார்க்குற நேரத்தில் இயேசு கிறிஸ்து எனக்கு அதிசயம் செஞ்சே ஆகணும். அப்படி செய்யலாம் பின்மாற்றம் அடைஞ்சிடுவேன். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நான் பின்மாற்றமாக அடையிறதும், நான் வேதம் வாசிக்கிறதும் வாசிக்காமல் இருக்கிறதும் யாருக்கு லாபம் என்றால் பிசாசுக்கு லாபம். யாருக்கு நஷ்டம் என்றால் தேவனுக்கு அல்ல, உங்களுக்கு, எனக்கு. நான் வேதம் வாசிக்கலனா பிசாசுக்கு லாபம். நான் வேதம் வாசிக்கலனா யாருக்கு நஷ்டம் என்றால் தேவனுக்கு அல்ல, உங்களுக்கு எனக்கு தான் நஷ்டம். நம்ம ரொம்ப கைவிடப்பட்டுருவோம். கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு அவர் நன்மை செய்யாம தீமையை கொடுக்கறதுனால அவருக்கு என்ன பயன் இருக்கு? உங்களுடைய முடிவு அப்படி மோசமா ஏற்படுத்தி வைக்கிறதுனால அவருக்கு என்ன பயன் இருக்கு? Is there any useful to give you an evil end? தீமையான முடிவை கொடுக்கறதுனால அவருக்கு எதனா யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஆனா தீமையில் அகப்பட்ட உங்களை அப்படியே பிரித்தெடுத்தா நீங்க ராஜ்யத்தை கட்டுவீங்க, அவருடைய வேலையை செய்வீங்க. ஒரு காரியம் ஒன்று சொல்லுங்க. சிங்கத்தின் கெபியில தானியேலை போட்டாங்க. சிங்கத்தின் வாய் என்ன செய்யப்பட்டுடுச்சு? சிங்கத்தின் கெபியில போட்டு தானியேலின் வாயை கட்டுனது பெரிய அதிசயமா? அல்லது கெபியில போடலான்னு பிளான் பண்ணாங்க, திடீர்னு ஆண்டவர் அதிசயம் பண்ணிட்டார், கெபியில போடல, இது பெரிய அதிசயமா? உங்களை அந்த படுகுழியில தள்ளிட்டாங்க. தள்ளுன உங்க கூட இரவும் பகலும் தேவன் கூடவே இருக்கிறார். அதிலிருந்து கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். எல்லா காரியமும் செய்து கொண்டிருக்கிறார். அது சூப்பரா? அல்லது படுகொலியில் தள்ளவே இல்லை, அப்படியே ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்தது, அதிசயம் நடந்தது, அப்படி வெளியே வந்துட்டேன், அது பெருசாக பேசப்படுமா? அல்லது கேள்விப்பட்டியா, பாபிலோனில் கேள்விப்பட்டியா, சிங்கத்தின் கெபியில தேவனுடைய மனுஷனை ஒருத்தர் கூப்பிட்டு போய் போட்டாங்க. ஆனால் அந்த மனுஷனை சிங்கம் சேதப்படுத்தலை, அந்த சிங்கத்தின் வாயை கட்டிட்டாரு. அந்த அதிகாரத்தை வாசிப்போம். தானியேல் 6வது அதிகாரம் 16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வர ஒட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரை வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்த சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபிலிருந்து தூக்கிவிட்டு சொன்னான். அப்படியே தானியேல் கெபிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்து இருந்தபடியால்
அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்தது. அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னால் தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். சிங்கத்தின் கெபியில போடாம விடுவித்திருந்தா சூப்பர். இட்ஸ் அ மிராக்கிள் தான், நார்மல் மிராக்கிள். திடீர்னு மாத்திட்டாங்க. போட்ட பிறகு சிங்கத்தின் வாயை கட்டுறது ஒரு பெரிய அதிசயம். தரியு ராஜா வந்து ஃபாஸ்டா கேட்கிறார், தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா? ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஆமா, அது 2வது அதிசயம். 3வது அதிசயம், நீங்க யாரால் அந்த குழியில போடப்பட்டீங்களோ அவங்கள அந்த குழியில தள்ளுன அவங்கள எந்த சிங்கம் உங்களை பட்சிக்காம அமைதியா வாய் கட்டப்பட்டு இருந்ததோ அந்த சிங்கம் அவங்க விழுறத பார்த்த உடனே ஆக்ரோஷமா அப்படியே பட்சித்து சாகடிச்சிருச்சு. பக்தன் ரொம்ப அழகா பாடுவாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர். Even though you are walking in the valley and shadow of death, அங்க அவங்க கூட இல்லைன்னு தெரிந்தும் நீங்க அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க பாருங்க, அங்க அவர் வந்துதான் ஆகணும். நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் அந்த பாதையை எனக்கு வேண்டாம் என்றது சொல்றது ஒரு கூட்டம். சில சமயம் தேவன் அந்த பாதையில நடத்த அனுமதிக்கிற அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்க பாருங்க, இது ஒரு கூட்டம். ஏன் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு அழுத்தம்? அதனால்தான் நான் வேதம் வாசிக்கல, அதனால்தான் நான் கொஞ்சம் பின்மாற்றமா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆசையா இருக்கு அதிசயம் நடக்குமான்னு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த வார்த்தையை அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன் பர்சனலாவே. எனக்கு அவர் அதிசயம் செய்தாலும் சரி, அதிசயம் அவர் எனக்கு செய்ய விட்டாலும் சரி, இந்த நாவு அவரை எப்பொழுதும் துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நாவு. என்னுடைய உறுப்புகள், என்னுடைய உள்ளங்கள், என்னுடைய இருதயம் எல்லாம் அவரை எப்பொழுதும் ஆராதிக்க வேண்டிய ஒரு கடமைக்குள் இருக்கிறது. இருக்கிற நிலைமையோடு மோசமான நிலைமையில் நான் தள்ளப்பட்டாலும் நான் அவரை ஒரு நாளை நிந்திக்க மாட்டேன், தூஷிக்க மாட்டேன். அவரை துதிப்பேன், அவரை தேங்க்ஸ் பண்ணுவேன். ஒரு காரியத்தை ஞாபகத்துக் கொள்ளுங்க, ஒரு நாளும் நீங்களும் நானும் தேவனை கேள்வி கேட்கிற மாதிரி தேவன் நமக்கு தீமையான முடிவை கொடுக்க மாட்டார். நாம் நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும், உங்க ஜெபம் 1 மணி நேரம்னா, உங்க ஜெபம் 5 வருஷம்னா, உங்க ஜெபம் 7 வருஷம்னா, ஆனா அவர் செய்கின்ற அதிசயம் எப்படின்னா 100 வருஷத்திற்கு செஞ்சு கொடுப்பார். அவர் செய்கின்ற காரியம் எப்பொழுதும் உங்களுடைய பலனுக்கும் அதிகமாக, நீங்க ஆசைப்பட்ட ஆசைக்கும் அதிகமாக, நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் அவர் செய்து முடிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. நீங்க சோர்ந்து போய் அமைதியா அமர்றதுனால 2 சத்தம் கேட்கப்படுதுப்பா என் காதுல, கன்ஃபார்ம் தீமையான முடிவுன்னு தான் தெரியுது, எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நானும் ஜெபத்தில் எவ்வளோ வச்சு பார்த்துட்டேன், இதில் முடிவு எப்படி இருக்குன்னா தீமைன்னு தான் எனக்கு எழுதப்பட்டு இருக்கு. தீமையான முடிவு ஒரு நாளும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். அப்படி காமிக்கிறது பிசாசு. அப்படி உங்களுக்கு காமிக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் ரொம்ப பாக்கியவான்கள். ஏன் பாக்கியவான்கள் நீங்கள் கேட்கலாம். ஏன் அப்படின்னா அவர் வைத்திருக்கிற அதிசயம் மிகப்பெரியது. நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க, இந்த நாளை மறந்துடாதீங்க, இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அதிசயம் மிகப்பெரியது. ஆகவே தான் பிசாசு முன்கூட்டியே வந்து ஆஜராக என்ன பண்ணுறான் அப்படின்னா தடையை காமிக்கிறான். முன்கூட்டியே என்டர் ஆயிட்டான். ரைட்டு, இது தெரியக்கூடாது, நம்ம மறைக்கணும், தடுக்கணும். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் வேலை என்ன தெரியுமா? உங்களுக்கு வருகின்ற அந்த நன்மையான செய்தியை தடுக்கணும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அவனால் ஒரு அளவு தான் தடுக்க முடியும். உங்க ஜெபத்தினால அவனை தகர்க்க முடியும். அகெயின் ஐம் டெல்லிங்,
அவனால் ஒரு அளவு தான் தடுக்க முடியும். உங்க ஜெபத்தினால அவனை தகர்க்க முடியும். உங்களால முடியும், என்னால முடியும். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. ஒருவேளை நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு அரண் மாதிரி பார்க்குறேன். அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்ட் நீங்க பார்க்கின்ற அந்த தடைக்கு முற்றுப்புள்ளியை வைத்து ஒரு மாபெரும் அதிசயத்தை செஞ்சு முடிச்சிடுவார். உங்களுக்கு செய்கின்ற அதிசயத்தை பார்த்து யாரெல்லாம் இதில் நடக்க சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மேபி உங்களுக்கு நிறைய ஆட்கள் வந்திருக்கலாம். சரி, இதில் நீ நம்பி வேஸ்ட்டு தான், புரியுது, கர்த்தர் செய்வார்னு, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் செய்கிற மாதிரி தெரில, அது விட்டுரு, வேற ஒரு காரியத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு உங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸஸ் அட்வைஸ் கொடுத்துருக்கலாம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, பேசுறது பரிசுத்த ஆவியானவர் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எது முடியாது என்று நீ தீர்மானித்து கன்ஃபார்ம் பண்ணி வைத்திருக்கிறியோ அந்த காரியத்தில் தான் நாங்கள் செயல்படுவோம். யார்? 3 பேர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேரும் அந்த காரியத்தில், எந்த காரியம் ஒரு தடை மாதிரி தெரியுது, இல்லை சாத்தியமே இல்லை, இதில் தப்பிக்க வழியே இல்லை, இதற்கு முடிவே இல்லை, இந்த முடிவு தீமை என்று எந்த காரியத்தை உங்கள் உள்ளம் ரொம்ப தெளிவாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு, பிசாஸ் ரொம்ப உள்ளத்தில் தெளிவாக பேசிக்கொண்டு இருக்கிறான், அந்த காரியத்தில் இவங்க 3 பேரும் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயத்தை நீங்க சீக்கிரமா பார்க்க போறீங்க. அது இன்னைக்கா கூட இருக்கலாம், இப்போ கூட இருக்கலாம். கெட் ரெடி. அது பேர தயாரா இருங்க. உங்களுடைய சாட்சி அநேகரை தட்டி எழுப்ப போகிறது. உங்களுக்கு தேவன் செய்ய போகின்ற அதிசயத்தை அநேகர் பார்த்து அவங்க இன்னும் மீண்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு பேக் ஸ்லைட் ஆனாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிட்ட வர போறாங்க. எப்படின்னா, தேவன் உங்களுக்கு செய்ய போகின்ற அதிசயத்தை பார்த்து ஒரு நாளும் ஜெபத்தை குறைத்து மதிப்பிடாதீங்க, ஒரு நாளும் விசுவாசத்தை குறைத்து மதிப்பிடாதீங்க. அவர் நிச்சயம் அதிசயம் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாள் உங்களுடைய நாள். நீங்கள் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பார்க்கின்ற அந்த அரண் தடை அவர் எப்பயோ முடித்து வைத்திருக்கிறார். அதை தடுத்து கொண்டு இருக்கிறான். உங்க ஜெபத்தினால் அவனை தகர்த்தெறிங்க. நீங்க ரொம்ப விலையேற பெற்ற மக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.